குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு எல்லோரும் டூர் காசு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? யாராவது காசு கொண்டு வர போயிருந்தீங்கன்னா தயவுசெய்து அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிடுங்க. ஏன்டா இன்னும் நம்ம 10 மினிட்ஸில் கிளம்ப போகிறோம். சார் குச்சிக்குடிமி கொண்டு வரலன்னு சொன்னாங்க சார். குச்சிக்குடி அவன் சொல்றதெல்லாம் சரியா? ஆமா, மறந்தே போயிட்டு தூங்கி எந்திரிச்சு நினைப்பல. கார் வந்துருச்சு, வாங்க எல்லாம் போகலாம். சார் நீங்க சொன்ன இடம் தானே சார்? மூணாறு தானே சார்? ஆமாம் சார், ஆமாம் சார், மூணாறு தான் சார். சார் அப்ப நம்ம திப்பு சுல்தான் இது பாப்போமா சார்? ஆமாண்டா, திப்பு சுல்தான் கோட்டைக்கு தான்டா நம்ம போறோம். சரி எங்கேயாச்சும் வெளியே போனாண்டி உனக்கு பசிக்குமாடி? சார் ஏதாச்சும் பாட்டு வைங்க சார், ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே போகலாம், நல்லா இருக்கும். நம்ம டூர் போகிறோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்படி பண்ணுறீங்களா பசங்களா? என்ன ஒரு ஆள் சாப்பாடு கேட்டுறாங்க சார், ஒரு ஆள் பாட்டு வைக்க சொல்கிறாங்க சார். சும்மாவே போகலாம் சார். இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகிறது அவ்வளோ நாளாச்சு சார். இந்த இயற்கையெல்லாம் பார்த்து எங்கள் அம்மா வெளியே விட மாட்டுறாங்க. ஏன்டா 100 டிகிரி வெயில் அடிக்குதுங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி நல்ல பாட்டு அம்மாவை இருக்க போய் நீங்கள் இந்த மாதிரி இருக்க தம்பி? இப்போ உள்ள உலகத்தில் ஃபோனு, டேபு, டிவி இந்த மாதிரியே எல்லாரும் பண்ணுறாங்க. நல்ல வேலை நீ நல்ல பிள்ளையாவா? ஆமாண்ணே, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஃபோனு, டிவி, டேபுன்னு தானே கிடக்கு. யாருமே வெளியே போய் விளாடவே மாட்டுறாங்க. வேர்க்காமல் வெளியே போய் விளாண்டா தானே நோய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு உடனே உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு காரணம் வெளியே போகாமல் உள்ளே இருக்க பார்த்து தான். இன்னொன்று, அதிகமாக ஃபோன் பார்க்குறதுனால கண்ணும் கருப்பாக போகுது. இதனால் நிறைய அம்மா அப்பாவை ஃபோனே கொடுத்து கெடுக்கிறாங்க. இதை நல்ல முறையாக பார்த்து மிஸ்டர் பிளாக் டுகே சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நல்ல நல்ல செய்திகளை. சார் இப்பயாச்சும் எங்க தாத்தா ஊருக்கு போனா எங்க தாத்தா வயலுக்கு கூட்டிட்டு போய் அழகா இருக்கும் சார். வயல்ல குளிச்சு இந்த மாங்காய் சாப்பிட்டுட்டு அந்த சுகம் தான் சார். சரி சார், நைட்டாக போகுது. இப்போ நம்ம வண்டியை நிறுத்தி எங்கேயாச்சும் கேம்ப் போட்டுட்டு போகலாமா சார்? அஜிமல், நீ அழுகுற? நமாஸ் பண்ணலன்னு அழுகுறியா? நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு சார். நம்ம ஹோட்டல்ல இந்த ஹோட்டல்ல 10 வருஷத்துலேருந்து இருக்கு சார். ஹோட்டல்ல ஸ்பெஷல் சம்சா டீ தான் சார். எல்லாருக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க சார். நம்ம கடையில சம்சா டீ தானே ஃபேமஸ். எது சார் வேணும் உங்களுக்கு? சரி அண்ணா, எல்லாருக்கும் ஒரு டீ ஒரு சம்சா கொடுத்துருங்க. ஆமா உச்சிக்குடிம்பி, கொண்டு வந்ததே 20 பைசா தான். அதுலேயும் செலவழிக்கிறதுல 2 டீ வேணுமா உங்களுக்கு? 2 டீ. அது பேர சொல்றது சரிதானே? ஏன்டா அழுதுகிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை சார், கண்ணை வலிக்கிற மாதிரி இருக்கு மாதிரி ஃபீலிங். நைட்டோட நைட்டை கலைச்சிட்டேன் சார். எல்லாருக்கும் டீ போட்டு வந்துட்டு இருக்கேன் தந்துடுவாப்ல வீட்டில். அண்ணா எல்லாருக்கும் சம்சா இடத்துக்கு வந்துடும். சம்சா டீ நான் சலூன் கொண்டு வந்துடுவேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சார். இதுதான் சார் வந்தாச்சு. இதுதான் போட்டோ. என்ன சார் பாலனே இருக்கு? இது பழமையான கோட்டை தான். இந்த இடத்துல தான் மரணம் அடைஞ்சாரு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்க திப்பு சுல்தான். அப்படியா? திப்பு சுல்தான் இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்களா சார்? இது தெரியாம போச்சு சார்.